ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் லைஃப்பையே டோட்டலாக கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஒரு விஷயந்தான். உங்கள் லைஃப்பையே மாற்றுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது தெரிஞ்சால் உங்கள் லைஃப்பையே நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை வேணாலும் உங்களால் மாற்ற முடியும். ஏதோ ஒன்று மாற்ற முடியுமா முடியாதா, லைஃப் வந்து இப்படி போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதை அவங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலையோ பண்ணதுனால நிறைய பேர் வேறு லெவலுக்கு போயிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. அது என்னதுன்னா, அதுதான் பிரெயின் ரீவயரிங் அல்லது நியூரோபிளாஸ்டிசிட்டி. இது சயின்டிஃபிக்கான நேம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம பிரெயினை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்படி தான் இருப்போம். நம்ம கேரக்டர் மாறாது, நம்ம அடிக்ஷன் வந்து மாறாது. ஏதோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் வந்து நம்மளை மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சி நம்பிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. நம்மளால் எதை வேணாலும் மாற்ற முடியும். அதுதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி, பிரெயின் ரீவயரிங் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்ம பிரெயினில், நம்ம மூளையில் பில்லியன் கணக்கான நியூரான்ஸ் இருக்குது. அது வந்து புது கனெக்ஷன் வந்து உருவாக்குது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து திரும்ப 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 செய்யும்போது அது வந்து அந்த கனெக்ஷன் வந்து உருவாகி அது வந்து உருவாகுது. பழைய கனெக்ஷன் வீக்காகவும் வைக்க முடியும், புது கனெக்ஷனை உருவாக்கி அதை ஸ்ட்ராங் பண்ணவும் முடியும். தொடர்ந்து பண்ண அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை விடுறது மூலமாக, அதை பண்ணாத மூலமாக அதை வீக் பண்ணவும் முடியும். இன்னொரு விஷயத்தை புதுசாக கொண்டு வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணவும் முடியும். ரெண்டும் பண்ணலாம். ரெண்டுமே நியூரோபிளாஸ்டிசிட்டி தான், பிரெயின் ரீப்ரோக்ராமிங்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு நடக்குது, நம்ம மூளையில் நடக்குது. இப்போ அந்த நியூரான் வந்து புதுசாக கனெக்ஷன் உருவாக்கும்போது அந்த வழியாக சுலபமாக ஆயிரும். நம்ம எது கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சோமோ, எது மாற்ற முடியாதுன்னு நினச்சோமோ, அது மாறினதுக்கப்புறம், தொடர்ந்து செஞ்சு அது மாறினதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் வந்து ஸ்பீடாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போது நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க. அந்த காட்டில் செடி, கொடி, மரம், முள் எல்லாமே இருக்குது. இப்போது அதில் கஷ்டப்பட்டு நீங்கள் கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு நாள் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அடுத்த நாள் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அடுத்த நாள் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல புது பாதை உருவாயிடும். அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பாதையில் ரொம்ப ஈஸியாக போயிட்டு வரலாம். அப்படி ரொம்ப ஈஸியாக மாறிடும். அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் இது ஒர்க் ஆகுது. ஒரு விஷயத்தை ரிப்பீட்டேட்டிவாக தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மூளை ரீப்ரோக்ராம் ஆகுது. பழைய கனெக்ஷன் வந்து கட் பண்ணி விடுது, புதுசாக நிறைய கனெக்ஷன் உருவாகுது. அப்போது இது மூலயமா நம்ம என்ன வேணாலும் நம்ம லைஃப்பில் சாதிக்க முடியும், நம்ம லைஃப்பையே மாற்ற முடியும். இப்போ இதை தான் நம்ம இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டின், முஸ்லீம், எந்த மதத்தில் வேணாலும் ரிச்சுவல் மூலமாக செஞ்சாங்க. விரதம், மாலை போடுறது, நோன்பு, இந்த மாதிரி 30 நாள் 48 நாள் இந்த மாதிரி. நம்ம 30 நாள் விரதம் அப்படின்னா 30 நாளும் நம்ம நல்ல பழக்கத்திலே இருப்போம். நம்ம நல்ல குணத்தில், மனசு அமைதியாக சாப்பிட்றதா இருக்கிறோம். நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் நல்லதாக இருக்கும். அப்படின்னு பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும்போது 30 நாளும் தொடர்ந்து அந்த பழக்க வழக்கங்கள் நல்லாவே போயிட்டு இருக்கும்போது அது நம்ம மூளையில் ரீப்ரோக்ராமிங் நடக்குது. நம்ம மூளையில் நமக்கே தெரியாமல் ரீப்ரோக்ராமிங் நடக்குது. அதுதான் கான்செப்ட். அதனால தான் அந்த ரிச்சுவல் எல்லாமே வச்சுருக்காங்க. நோன்பு எல்லாமே நம்ம பழக்க வழக்கங்கள் மாறுறதுக்கு தான். நம்ம ஏதோ ஒன்று விட முடியாமல் இருப்போம். நம்ம அந்த இடத்துல நல்ல பழக்கங்களை கொண்டு வரும்போது பழசெலாம் வீக் ஆகிடுது. அதுதான் கான்செப்ட், புரிஞ்சுங்க. அப்போது நம்ம தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கும்போதோ அல்லது தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கும்போதோ நம்ம மூளையில் ரீப்ரோக்ராமிங் நடந்து அந்த விஷயம் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. அதுதான் கான்செப்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது மூலமா நம்மளால் எதை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்னு புரிஞ்சிருச்சா? அப்போ தொடர்ந்து பண்ணுறதுக்கு கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எந்த விஷயத்த புதுசாக செஞ்சாலும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அதை தொடர்ந்து கஷ்டப்பட்டு செஞ்சிட்டோன்னா மூளையில் ரீப்ரோக்ராமிங் நடக்குது. அப்படி செஞ்சு உங்கள் லைஃப்பை மாற்ற முடியும். நீங்கள் இந்த மாதிரி ரீப்ரோக்ராம் செஞ்சு எதை மாற்ற போகிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா தொடர்ந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.